இந்த விழாவில் அருமை சகோதரர் முத்தரசன் அவர்கள் சமத்துவ நாயகன் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு திரைப்படத்துறையில் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய சமுத்திரக்கனி அவர்கள் எழுச்சி நாயகன் என்ற பெயரோடு இந்த திரைப்படத்தை உருவாக்கினார். பொதுவாக திரைப்படங்களை பார்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. பராசக்தியும் அந்த காலத்திலே நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கு பிறகு 10 கமாண்ட்மெண்ட் என்கிற படத்தை திரையிலே பார்த்தேன். அதுக்கு பிறகு எந்த திரையிலும் போய் எந்த படத்தையும் நான் பார்த்தேன். தொலைக்காட்சியில ரஜினிகாந்த் அவர் நடித்த முத்து என்கிற படத்தை திரைக்காட்சியிலே படித்திருக்கிறேன். அடுத்து அதே தொலைக்காட்சியில் இங்கே வீட்டிற்குரிய எழுச்சி நாயகர் சமுத்திரக்கனி அவர்கள் நடித்த சாட்டை என்கிற ஒரு படத்தை நான் பார்த்தேன். வேற எதையுமே பார்த்ததில்லையான்னு நீங்க கேட்கலாம். இடையிலே ஒரு சில விஷயங்களை பார்த்திருக்கூடிய தவிர எந்த படத்தையும் முழுமையாக பார்த்த எனக்கு பழக்கம் கிடையாது. ரஜினிகாந்த் நடித்த முத்து படத்தை எனக்கு பிடித்தது சன்னியாசாகிறது. எனக்கு சன்னியாசம் அதிகமா பிடிக்கும். அதனால அதை இந்த படத்தை அடிக்கடி ஒரு தடவை பார்த்திருக்கிறேன். அருமை நண்பர் சமுத்திரக்கனி அவர்கள் நடித்த அந்த சாட்டை படத்துல மாணவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறிய எடுத்துக்கொண்ட முறைகள் என்றென்றும் மாணவ சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, மாணவர்களை திருத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் அதனை நான் பார்த்திருக்கேன். வேற எந்த படத்தையும் நான் பார்த்ததாக எனக்கு நினைவு கிடையாது. ஆனா இப்பொழுது அரசியலிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பொறுப்புமிக்க தலைவராக திகழ்ந்து கொண்டு முத்தாக கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஆற்றல் பெற்ற முத்தரசன் அவர்கள் அவருடைய பேட்டிகளை நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். பொது அரங்குகளிலே அவர் ஆற்றிய உரைகளை நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். கூட்டணி கட்சி கூட்டங்களிலே அவர் எடுத்து வைத்த அற்புதமான கருத்துக்களை நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். அதனால் இது மக்கள் மத்தியில் மக்கள் பணி ஆற்றக்கூடிய அற்புதமான முத்தரசன் ஐயா அவர்கள் இந்த அரிசி என்கிற இந்த படத்தை நடித்து அது இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அரிசியை பற்றிய வரலாறு நிறைய உண்டு, நமக்கு தெரியும். அரபு நாட்டு வரலாற்றில் 2000க்கு மேற்பட்ட பேரீச்ச வகைகள் இருப்பதாக அந்த வரலாறு சொல்லி இருக்கிறார். 2000க்கு மேற்பட்ட பேரீச்சம் வகைகள். அது மாதிரி தமிழ்நாட்டிலே அரிசி வகைகள் என்ன, இங்கு கூட சொன்னார்கள் 400க்கு மேற்பட்ட அரிசி வகைகள் இருப்பதா. அதற்கு மேலும் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நூற்றுக்கணக்கான வகையான அரிசி
ஒரு காலத்துல நான் வாழ்ந்த அந்த சிறிய கிராமத்தில் மாலை நேரத்திலே ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு கோயில் மைதானத்துக்கு எல்லாம் இளைஞர்களும் கூடி ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு வரும்போது மைதானத்தில் நின்று கொண்டு அந்த நண்பர்களிடையிலே பேசிக் கொள்வதை நான் கேட்டிருக்கிறேன். நமது கிராமத்திலே ஏதோ ஒரு வீட்டிலே அரிசி சோறு சமைக்கிறது நினைவுக்கு வருகிறது என்று சொன்னேன். மைதானத்தில் நின்று கொண்டு இந்த ஊரில் எங்கோ ஒரு இடத்துல அரிசி சோறு சமைக்கிறார்கள். அந்த மணத்தை, அரிசி சோறு மணத்தை கேட்டு நுகர்ந்து ஊர்ல இப்பொழுது அரிசி சோறு சமைக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அந்த நிலையை எனக்கு நன்றாக தெரியும். நேரிலே பார்த்தவன், நான் அதோடு இருந்தவன். அரிசி சோறு கிடைக்காத ஒரு காலம், அரிசி சோறு இல்லாத காலத்துல இலை தலைகளை சென்று காடுகளிலே சென்று கிடைக்கக்கூடியதை பெற்று சென்று வாழ்ந்த சமுதாயம் எனக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட தமிழகத்துல அரிசியின் பெருமையை ஒரு திரைப்படத்தின் மூலமாக முதலில் கொண்டு வந்த ஒரு முற்போக்கான சிந்தனை முத்தரசு அவர்கள் தான் செய்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையான கூட்டார். இதுவரை யாரும் அரிசி என்று பெயரெடுத்து எந்த ஒரு வரலாற்றையும் செய்தது கிடையாது. தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான அரசுதான் உலகத்திலே ரைஸ் என்று எல்லா மொழிகளிலும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது எங்கிருந்து போனது என்றால் இந்த தமிழ் மண்ணிலிருந்து போனது. ஆசிய நாடுகளுக்கு மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதியானது இந்த அரிசி தான். அந்த அரிசியுடைய பெருமையை, அந்த அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய தனித்தன்மையை, அவர்கள் படுகிற துன்பத்தை, அவர்களுக்கு நேருகிற இடைஞ்சல்களை, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை, அவர் வாழக்கூடிய குடும்பத்திலே வரக்கூடிய சிக்கல்கள், இதையெல்லாம் தொகுத்து இந்த அரிசி என்கிற இந்த சினிமாவில், இந்த திரைப்படத்தில் மிக அற்புதமாக செய்திருப்பதை இங்கு நாம் பார்த்தோம். ஆக இத்தகைய ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிற முத்தரசன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இந்த வரலாற்று சிறப்புக்குரிய அரிசி என்கிற இந்த உயிர்ப்பு சக்தியான இந்த படத்தை உருவாக்கி தந்திருக்கிற அந்த பெருமக்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அரிசி வாழ்க, அரிசி திரைப்படமும் வளர்க வெல்க. எல்லா மக்கள் மத்தியிலும் இந்த அரிசி மிக முக்கியமான தேவையா இருப்பது போல் இந்த அரிசி என்கிற படமும் எல்லாருடைய இல்லங்களிலும் இருக்க நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், சலாம்.